என்னையாச்சு ஒழுங்காக வந்து பேசலை, மேட்ரும் கொடுக்கல, நீ வாட்டுக்கு ஆடிக்கு வரனா வர்ற, அமாவாசைக்கு வரனா ஆட்டிக்கிட்டு வர்ற, என்ன ஆச்சு அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க, வருத்தப்படுறீங்க. எல்லாம் தெரியுது. தேர்தல்னு வந்திருக்கு, அதில் நமக்குன்னு சில பணிகள் இருக்குது. நான் ஒரு ஆள் தான் என்னுடைய தொகுதியில், இந்த வட்டாரத்தில், இந்த வட்டத்துக்கு நான் ஒருத்தந்தான். என்னால் ஆன உதவிகளை செஞ்சிட்டு வந்தேன். இப்போ முடிச்சிட்டேன். என்னுடைய பணிகள் பெரும்பாலும் எழுத்து பணிகளாக இருந்தது, அதை முடிச்சிட்டேன். இப்போ இனிமேல் நான் வந்து உங்களை வாரம் இல்லை டெய்லி சந்திக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். செய்திகள், நல்ல செய்திகளோட உலகநாயகன் கமல்ஹாசனுடைய புகழையும் அவருடைய தேர்தல் கால சிந்தனைகளையும் உங்கள்ட்ட சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், சொல்கிறேன். இப்போ அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ இன்றைக்கி பரபரப்பாக செய்திகள் நமக்கு கிடைச்ச செய்திகள் என்னென்னா, 22ஆம் தேதி பொதுவாக எல்லா தொகுதியும் 232 தொகுதிகளும் 22ஆம் தேதி நைட்டு மிகவும் பரபரப்பாக இருக்கும். அது எந்த அளவுக்கும் யாருக்கும் சந்தேகப்பட தேவையில்லை. அதே மாதிரி போலீஸ் நிர்வாகமும் தேர்தல் பணி, அதாவது எலெக்ஷன் கமிஷனும் கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றிக்கிட்டு அவங்கவுங்க கவனிப்பாக ரோந்து சுற்றிக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி விழிச்சிட்டு அங்கங்கே பார்வையை பதிய வச்சு விஷயங்களை தேடிக்கிட்டு இருப்பாங்க. 22ஆம் தேதி, அந்த 22ஆம் தேதி ஒரு 5 பேருக்கு, ஒரு 5 தலைவர்களுக்கு, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு ஓலை எழுதும் முடிவில் இருக்கிறார் சசிகலா. உடன்பிறவா சகோதரி, சின்னம்மா என்று எல்லோரும் அழைக்கப்படுகின்ற வி.கே. சசிகலா. 5 பேர். இந்த 5 பேரும் எக்காரணத்தை கொண்டும் சட்டசபைக்குள்ளே கால் வைத்து விடக்கூடாது. இவர்கள் துரோகிகள், எனக்கு துரோகம் செய்தவர்கள், அம்மாவுக்கு துரோகம் செய்தவர்கள். நான் என்ன பணியை கொடுத்தோன்னா அந்த பணியை செய்யாமல் என்னையே ஏமாற்றிட்டு போனவங்க. இவங்க 5 பேரும் சட்டசபைக்குள் வரக்கூடாது, அதற்கான வேலைகளை நான் சரியாக செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேருக்கு எதிராக வேட்பாளர்களை நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த தொகுதியில் அதற்கான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் மத்தியில் அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி ஓட்டுக்களை அவர்களுக்கு போட விடாமல் எதிர்தரப்புக்கு போட செய்வதே சசிகலாவுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ அந்த 5 நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல் நபர் உங்களுக்கு தெரியும், வேறு யாரும் இல்லை, எடப்பாடி கருப்ப பழனிசாமி. அவருக்கு தான் முதல் வெடி. இப்போ ஏற்கனவே அவர் ரொம்ப மிதப்பில் இருந்தார் எடப்பாடி. இந்த தொகுதியில் இத்தனை ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஜெயிப்பேன்னு முன்பெல்லாம் சொன்னார். இப்போ அவரால் சொல்ல முடியலை. அதற்காக என்ன சொன்னால், அவர் பல வேலைகளெல்லாம் செஞ்சார். தாவேக்கா வேட்பாளரை விலை கொடுத்து வாங்கினார். அந்த ஆள் இப்போ அந்த பரிசீலனை சமயத்தில் இந்த கக்கூஸ் போகிறேன்னு போனார். அந்த ஆள் எங்கேனே தெரியலை. அந்த ஆள் எடப்பாடி பழனிசாமி தான் விலை கொடுத்து வாங்கி தன்வசம் வச்சுருக்காரு, எலெக்ஷன் முடியும் வரை அவரை வெளியே விட மாட்டார் அப்படின்னு ஒரு தகவல். இதை அறிஞ்ச உடனே என்ன பண்ணினாங்கன்னா, அங்கே சசிகலா போய் வேறு ஒரு வேட்பாளர் மூலமாக அவருக்கு கிடைக்கிற ஓட்டை பிரிக்கணும்னு சொல்லி டாக்டர் ஐயா ராமதாஸோடு சேர்ந்து அவர்கள் ஒரு திட்டம் வகுத்திருக்கிறார்கள். இப்போ தாவேக்காவும் வேறொரு புதிதாக ஒரு வேட்பாளரை ஆதரித்து களமிறக்கி விட்டுருக்கு. ஏற்கனவே அந்த இதுக்குள்ளே வந்தவங்க தான். அவர் விசுவாசமாக இருப்பாரா என்னங்கிறது அந்த ஓட்டுப்பதிவு அன்னைக்கு தான் பார்க்கத்தான் தெரியும். ஆனால் கில்லாடிக்கு வெள்ளையடிக்கிறவர் தான் எடப்பாடி பழனிசாமிங்கிறத சசிகலாவுக்கே தண்ணி காட்டியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்களே. இப்போ அந்த அம்மாவே வெகுண்டு போய் வரவிடக்கூடாதுங்கிற ஒரு தீவிரமாக இருக்காங்கன்னா அது எதை சொல்கிறது? அடுத்து நத்தம் விஸ்வநாதன், இவரும் அந்த சட்டசபைக்கு நுழைவதற்கு தகுதியற்றவர். அடுத்து மதுரை ஆர்பி உதயகுமார், இவரும் சட்டசபைக்குள் வரக்கூடாது. அடுத்து நன்னிலம் காமராஜ், அடுத்து வேதாரண்யம் ஓஎஸ் மணியன். இந்த 5 பேரும் சசிகலாவுக்கு ஏதோ ஒரு வகையில் துரோகம் செய்திருக்கிறார்கள்.
ஏதோ ஒரு வகையில் அந்த அம்மாவுக்கு முரண்பட்டு எதோ செய்யக்கூடாத காரியத்தை சேர்த்து சொத்து சேர்த்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு புகாரும் இருக்குது. இதை வெளியே சொல்ல முடியலை, ஏன்னா தொகை பெருசுங்கிறாங்க. அவ்வளோ பெரிய தொகைக்கு இப்போ அவரை பிடிச்சி கேட்டால் நான் எனக்கு ஒன்று அதுக்கு சம்மந்தம் இல்லையா, எனக்கு தெரியாது அப்படின்னு ஈஸியாக இது பண்ணிட்டு போவாங்க. அதாவது இந்த கணக்கில் வராத தொகை இருக்குது பாருங்கள், பல்லாயிரம் கோடி, இதெல்லாம் கணக்கில் வராமல் இருக்குது பாருங்களா. அவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்டால் என்கிட்ட காசே இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா அது கணக்கில் வராத தொகை, அதுக்கு கணக்கு சொல்ல முடியாது. எனக்கு இவ்வளோ கோடி தரணும்னு சொல்லி இன்னொருத்தன் வந்து அதை உரிமை கோரவும் முடியாது. ஏன்னா உரிமை கோரனானா அதுக்கு அவன் பதில் சொல்லணும், அதுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லணும். இப்போ விஜய் 100 கோடி ரூபாய் சொத்தை மறைச்சிட்டாரு, வேட்புமனு தாக்கல் சமயத்தில் 100 கோடி ரூபாய் சொத்தை மறைச்சிட்டாரு அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டு, அது கோர்ட்டு இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, வருமான வரிக்கு அலுவலகத்துக்கு இதை பற்றி எனக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ளே சொல்லணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. இவர் 100 கோடி மறைச்சது எதேச்சையானதா அல்லது கவனக்குறைவா அல்லது வேண்டுமென்றே செய்தார்களா அப்படிங்கிறதெல்லாம் இன்னுமே தான் தெரியும். அதில் கோர்ட்டு வந்து இதுக்கு அந்த வருமான வரித்தொகை ஆமாம் உண்மைதான், இந்த மாதிரி இருக்குது, 100 கோடி ரூபா சொத்து மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டா என்ன ஆகிறது? வேட்பு மனுவே தள்ளப்படுமா, செய்தாலும் செல்லாது அப்படின்னு சொல்லலாம் இது வருமா அப்படிங்கிற மாதிரி சில இதுலாம் வாத பிரதிவாதங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே போகலை. சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொன்னேன், ஒரு 100 கோடி சொத்து வந்து மறைக்கப்பட்டிருக்கு, சொல்லலை, மறந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். அது வச்சு அதே மாதிரி இந்த 5 பேரையும் ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் மும்மரமாக இருக்கிறார்கள் சசிகலா. அந்த இதற்கு உச்சகட்ட வேலைகள் 22ஆம் தேதி இரவு நடக்குது. அது எந்த வடிவத்திலையும் இருக்கலாம், அது வெளியே வரும்போது தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது உள்கட்சி விவகாரம், அது போட்டோம். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் பெரிய தகராறு. அவர் செங்கோட்டையன் சொல்கிறாரு, நாம் சிஎம்மாக வர வேண்டியவன், அவன் சிஎம்மாக வர வேண்டியவன், எல்லாம் தடுத்து உனக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இது ஒரு சுவையாக போய்கிட்டு இருக்கு. இன்னொன்று, இப்போ அந்த கருத்து கணிப்புகள்லாம் சொல்கிறாங்கல்ல, அதில் பிரபல வார இதில் வந்து ஆதவ அர்ஜுனா இருக்கார்ல, அவர் வந்து தன் இன்ஃப்ளூயன்ஸை அங்கே அந்த வாரப்பத்திரிகையில் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை புகுத்தி அவர் ஆதிக்கத்தில் சில கருத்து கணிப்புகளை ஒரு ஜோடனை பண்ணியிருக்கிறார்கள் என்பதாக ஒரு தகவலுக்கு வருகிறது. அந்த வாரப்பத்திரிகை இதுக்கெல்லாம் இணங்குமானா சரி, பணம் பத்தும் செய்யும் அல்லவா. அதில் வந்து அதில் கூட திமுக தான் ஜெயிக்கும், அதிமுக 2வது இடத்துக்கு வரும், தாவேக்கா பெரிய இடத்த பிடிக்கும், எதிர்கட்சி அடுத்து 3வது எதிர்கட்சியாக கூட 3வது எதிர்கட்சியாக ஒரு 2 பேர் வந்தால் கூட போதும், அது சாத்தியம்தான். ஆனால் விஜய் என்ன சத்தம் போட்டார், என்ன கர்ஜித்தார், போகிற இடங்கள்லாம் திமுகவுக்கும் தாவேக்காவும் தான் போட்டினார். பாஜகவை கணக்கில் சேர்க்கலை, அதிமுகவை கணக்கில் சேர்க்கலை. எனக்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி பரிதாபமாக இருக்குது. ஸ்டாலின் சிஎம் கிட்ட போயிட்டார். சிஎம் கிட்டத்தட்ட அவர் தான் அடுத்த சிஎம்ங்கிறது உறுதியாகிடுச்சு. இந்த கருத்து கணிப்புகள் அடிப்படையில் நான் சொல்கிறேன். நீ ஓட்டு எண்ணிக்கை தெரிவித்து அது மே 5ஆம் தேதி அது தெரியும் போது அதிகாரப்பூர்வமாக தெரியும். ஆனால் கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும், அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாக வரும் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லுது. அது சில கருத்து கணிப்புகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த கருத்து கணிப்புகள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது ஒரு விஞ்ஞானம், அது ஒரு கணக்கு, அதை இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இப்படி பார்க்குறதுன்னா அரசியல் கட்சிக்காரன் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு கருத்து கணிப்பு தொகுதியினுடைய நிலவரத்தை பார்த்து தன்னுடைய வேட்பாளர்களை எடுத்து இருக்க மாட்டானா என்ன? சரி, இது ஏதோ ஒரு வகையான கண்துடைப்பு, அதில் மக்களும் மயங்குகிறார்கள், அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று, விஜயை நீங்கள் அந்த க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த தாடையில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி தோணும். ஏதோ வாய்க்குள்ள
அதக்கி வச்சுக்கிட்டு அவர் பேசுகிற மாதிரி ஒரு இது இருக்கும். அது பல்வழி விக்காரம் வந்தால் அவனுக்கு எப்படி தாடிகள் வீங்கி இருக்குமோ அந்த மாதிரி வீங்கி இருக்குது. அது க்ளோஸ்அப்பில் பார்த்தா தெரியுது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவர் கூல் லிப் அப்படிங்கிற ஒரு இதை உபயோகிக்கிறாராம். அது தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். இங்கே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு தடை செய்யப்பட்ட பொருள், இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பொருள்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் அதைத்தான் மெல்றாரா அல்லது எதிர்கட்சிகளுடைய அவரை எதிர்க்கக்கூடிய கட்சிகளுடைய இது குற்றச்சாட்டா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். நமக்கு தெரிஞ்சதை இதை சொல்கிறோம். இது வீக்கமாக இருக்குது, அதப்பாக இருக்குது, இது என்ன காரணம்னு தெரியல, அவர் என்ன பல்வெளியா என்ன அப்படிங்கிற கருத்தில் நம்ம கேட்குறோம். கேட்டால் அவன் இன்னும் அந்த எதிர்கட்சிக்காரங்கள் அவங்களுக்கு இந்த தாவேக்காவுக்கு எதிர்கட்சிக்காரங்க இருப்பாங்கள்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கூல் லிப்புங்கிறவரை சாப்பிட்றாரு, பயன்படுத்துகிறாரு, அதனால் வந்ததுங்கிறாங்க. எதுவோ உடம்புக்கு எடுத்துக்கக்கூடாது. அவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக வந்தாலும் சரி, உடம்புக்கு எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அவரை பற்றி வர செய்திகளெல்லாம் வெவ்வேறு மாதிரியாக இருக்குது. அதை நம்ம பேசுகிறதுக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பொய்யா இருக்கலாம். அதை பற்றி நம்ம சொல்லி ஒரு மனிதனுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணக்கூடாது. ஆனால் அவர் அரசியலுக்கு இன்னும் பாப்பாவாக தான் இருக்காரே தவிர, ஃபஸ்ட் கிளாஸில் கூட அவர் சேரலை. ஃபஸ்ட் கிளாஸ்க்கு கூட அவருக்கு அரசியலில் தகுதியற்றவர் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சிலர் அதோ விட்டது, அமைச்சரவை அமைத்து விட்டார்கள், கூட்டம் அதை முடிவு செய்து விட்டது, திருவிழா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த 5ஆம் தேதிக்கு அப்புறம் எங்கே காணாமல் போவாங்க, எங்கே போவாங்கன்னே தெரியாது. ஆகையினால் நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். வெற்றி யாருக்குங்கிறத நீங்களே நேரம் தெரிஞ்சிருப்பீங்க, பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.